ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்களில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பாதாம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு மட்டும்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுக்கலாம். குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்து பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனது இது கூட நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும், அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதை வந்து கவர் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா வெளியே வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கும்போது தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பாருங்கள், நல்லா சுண்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட சிக்கன் பீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சில பீசஸ் வந்து பெருசாக இருக்கும், ஒரு சிலது வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.